இந்த மாதிரியான ஒரு ரெஸ்யூமை எப்படி மொபைல்லேயே கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் கேன்வா. நாங்கள் பார்த்த வரைக்கும் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆப் இருந்தாலும் அந்த ஆப்பில் கேன்வா அளவுக்கு டெம்ப்ளேட்ஸ் இல்லை. அப்படியே டெம்ப்ளேட்ஸ் இருந்தாலும் அந்த டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் கேன்வா ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் ஆனதும் டாப்பில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு ரெஸ்யூம்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். டாப்பில் இருக்கிற ஃபில்டர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃப்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ காமிக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸில் ஏதாச்சும் ஒரு நல்ல டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணதும் லோட் ஆகி எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வரும். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய கலரையும் ஃபாண்டையும் நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கலரையும் ஃபாண்டையும் லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோலேருந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணதுமே கீழே ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் சூஸ் பண்ண ஃபோட்டோ கரெக்டாக பிளேஸ் ஆகலை. இதை சரி பண்ண கீழே சைடில் பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிரும். இன்கேஸ் நீங்கள் எடிட் பண்ணும்போது எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாப்பில் அண்டு ரீடு பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட்டிங்கில் பண்ண சேஞ்சஸோட ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் மூவ் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நேமை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் அப்படியே ஹெட்லைனையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய எதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்ஸில் சேவ் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணியோ இல்லை உங்களோட பழைய ரெஸ்யூமில் இருந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பேஸ்ட் பண்ணியோ ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் எல்லாமே அப்பர் கேஸில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்மட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டிங்ஸ் எல்லாமே அப்பர் கேஸில் மாறிடும். இப்படி ஒவ்வொரு ஹெட்டிங்காக தான் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா ஹெட்டிங்கையும் மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஹெட்டிங் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஹெட்டிங் எல்லாமே குரூப் ஆகிரும். அப்புறம் இந்த குரூப் செலக்டில் இருக்கும்போது ஃபார்மட் ஆப்ஷனில் போயிட்டு அப்பர் கேஸுக்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே அப்பர் கேஸாக சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி மொத்தமாக கூட டெக்ஸ்ட்டை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எல்லா எடிட்டிங்கும் பண்ணதுக்கப்புறமா இந்த குரூப்பை அன்குரூப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் இந்த குரூப் தான் செலக்ட் ஆகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில செக்ஷனை நம்ம டிலீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில செக்ஷனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டிலீட் பண்ணுறதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டிலீட் ஆகிரும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே எனக்கு இன்னொரு செக்ஷன் வேணும். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டூப்ளிகேட் ஆகிரும். இப்போ இந்த டூப்ளிகேட்டான ஹெட்டிங்கை கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மூவ் பண்ணிக்க முடியும். அப்படி மூவ் பண்ணும்போது பிங்க் கலர் லைன்ஸ் காமிக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் கரெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். சிம்பிளாக இதை பண்ண ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஹெட்டிங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி டூப்ளிகேட் பண்ண ஹெட்டிங்கை வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ஐக்கான்ஸை ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக மூவ் பண்ணிக்க முடியும். இதே மெத்தடை ஷேப்ஸ் ஐகான்ஸ்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். ஒரு சில டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸை இந்த மாதிரியான ஷேப்ஸை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய ஷேப்பை எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கலரில் நோ கலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் பார்டர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்டர் மட்டும் தான் இருக்குது, கலர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதையும் உங்களால் இதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த மாதிரியான ஷேப்ஸை யூஸ் பண்ணியிருந்தா அதையும் உங்களால் இப்படி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஹெட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா எந்த ஹெட்டிங்லாம் ஆட் பண்ணலாம், எந்த ஹெட்டிங் கீழே எதை எழுதலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி ரெஸ்யூம் ஃபார்மேட்டை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். சப்போஸ் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஐக்கான் உங்களுக்கு பிடிக்கல, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பிடிக்காத ஐக்கானை டிலீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சர்ச் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஐக்கான்ஸ் காமிக்கும். அதில் ப்ரோன்னு போட்டிருக்கக்கூடிய ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய எந்த ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதை உங்களால் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஐக்கானை பிஎன்ஜி ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி கேலரி ஆப்ஷனில் போயிட்டு அதை சூஸ் பண்ணி அந்த ஐக்கானை கூட உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்படி ஐக்கான்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ணி பக்காவாக ரெஸ்யூமை ரெடி பண்ணாலும் அலைன்மெண்ட் பண்ணுறது மொபைலில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கும் கேன்வாவில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கான்டாக்ட், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் இது எல்லாமே ஒரே லைனில் வரணும். இதை நான் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிங்க் லைனை யூஸ் பண்ணியோ இல்லை நட்ஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணியோ என்னால் பண்ண முடியும். ஆனால் அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இந்த எல்லா டைப்லேயும் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மோர் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பொசிஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு அலைன் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி உங்களால் பெர்ஃபெக்டாக அலைன் பண்ணிக்க முடியும். டைட்டிலுக்கு மட்டும் இல்லை, பாடி டெக்ஸ்ட், ஐக்கான்னு எல்லாத்தையும் இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் பக்காவாக அலைன் பண்ணிக்க முடியும். உங்கள் ரெஸ்யூமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அலைன்மெண்ட் மிஸ்டேக் இந்த ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கலரையும் ஃபாண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறதுல காம்பினேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணாலும் கலரும் ஃபாண்டும் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒரே காம்பினேஷனை திரும்பவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர்ஸே ஸ்வாப் ஆகும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷேப்புக்கு மட்டும் கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை மட்டும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட டாப்பில் இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் எனக்கு வேணான்னு தோணுது. ஸோ நான் அதை டிலீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் எல்லாமே ஓகே, ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டைல்ஸில் ஃபாண்ட் செட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்கள் ரெஸ்யூமோட ஹெட்டிங், சப்ஹெட்டிங், பாடின்னு எல்லாத்துக்குமான ஃபாண்டும் சேஞ்ச் ஆகிரும். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்டையும் கலரையும் பெர்ஃபெக்டாக சூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ரெஸ்யூமை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு நம்மளோட ரெஸ்யூமை பிடிஎஃபாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த ரெஸ்யூமை நம்ம மொபைலில் தான் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதனால நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வந்துட்டு எனக்கு ஒரு ரெஸ்யூம் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களால கூட இதே மாதிரியான ஒரு ரெஸ்யூமை மொபைல்லேயே க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் பிடியை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.